வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃபெட்டிக் இன் தி இண்டஸ்ட்ரியல் செட்டிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம சில பதிவுகளாகவே இந்த தலைப்பில் தான் செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம சோர்வு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்றத ரெடியூஸ் பண்ண மட்டும்தான். அதாவது லோட் ஆஃப் ஒர்க்கு இருக்கே, அது நிறைய கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஓவர் ஒர்க்கோ ஓவர் டைமோ இல்லாட்டி போனால் அதுக்கு இன்சென்டிவோ அதுபோல் கொடுத்து வி ஷுட் நாட் லியூர் த எம்ப்ளாயீஸ். அப்படி செய்தால் என்ன ஆகும்னு கேட்டால், இது வந்து மென்டல் ஃபெட்டிக் இல்லை, ஃபிசிக்கலாக கிடக்கக்கூடிய ஃபெட்டிக், சோர்வு. அதனால் என்ன பண்ணும், நர்வு இம்பல்சஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபெட்டிக் என்ன செய்யும், ஓவர் த பீரியட் தொடர்ந்து இது போல் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறது, ஓவர் டைம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நிச்சயமாக அவங்களோட ஆப்சன்டீசம், இது மாதிரி ஒரு தெரிஞ்ச 2-3 நாளைக்கு ஓட்டி செய்கிறாங்க, ஓவர் டைம் செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு அவங்க ஆப்சண்ட்டு லீவு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு வரும்போது ஒரு வாரத்தில் ஒரு 40 மணி நேரத்துலேயே 45 மணி நேரம் வேலை செய்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 45 மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோ அதிகமாக வேலை செய்கிறோமோ அதுக்கு அளவுக்கு நம்மளோட அந்த ஃபெட்டிக் வந்து நம்மளை சோர்வு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ரெசிடியூ ஆஃப் சோர்வு வந்து நம்ம கையில் இருக்குன்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. அடுத்தது நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம். ஒர்க் வீக், ஒரு நாளைக்கு நான் ஒரு வாரத்தில் 45 மணி நேரம் வேலை செய்துட்டா அடுத்த நாளில் வேறு என்ன பண்ணலாம், இன்னொரு வாரத்தில் இன்னொரு அதிகமாக வேலை செய்யலாம், இன்னொரு சரியான டைமுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம தோணும். இதுக்கு நடுவில் காஃபி பிரேக் டைமுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஒர்க்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளே நிறைய நடக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி அது நர்வு இம்பல்சஸை பாதிக்கிறதுன்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க தள்ளி நிற்கலாம், அதாவது ஒதுங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும். நகர்ந்து நிறுத்தக்கூடிய வேலையாக இருந்தால், அதாவது தோஸ் திங்ஸ் கேன் பி மெயின்டைன்ட் பை எ மெஷின், அதை அடுத்த ஆர்கனைசிங்லாம் வேணாம், நம்ம வந்து மேனுவலாக செய்யலாம் அப்படின்னு. எந்த ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் அது வந்து அந்த டயத்துக்குள்ளே இருந்தால் இட் இஸ் ஓகே. யூ ஆர் சப்போஸ் டு கண்டிஷன் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ் 8 hours per day. அது அந்த வேலையை செய்யணும். இதுலேயே டே டைமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களோட ஒர்க் அவுட்புட் ரொம்ப அளவில் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இதுவே நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களா இருந்தால் வரும்பொழுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களோ அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு இல்லையா, வந்த உடனே வேலை செய்யணும் அப்படின்னா பிட்வீன் 9 and 5 நைட்டில் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு ஒரு 9லேருந்து 10-11 மணி வரைக்கும் தான் அவங்களால ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும். அப்புறம் 2 to 3 hours போல் ரொம்ப லேகிங் பிஹைண்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஒர்க் அவுட்புட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களோட 8 hours ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதில் நிறைய அவுட்புட்டில் குவாலிட்டி வைஸ் குறைவானதாக இருக்கும். ஸோ இதனால் நைட் ஷிஃப்ட்டு சிலவங்க பண்ணி தான் ஆகணும். பட் தோஸ் ஹூ ஆர் அக்கஸ்டம் டு டூ இட் இன் த நைட் அப்படின்னு சில பேருங்க அவுல் பிஹேவியர் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அவங்களாலையும் அந்த நேரத்தில் போதுமான அளவுக்கு, அதாவது மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான். ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸை ஷெட்யூல் பண்ணின பிறகு ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்தாலே அந்த ஃபெட்டிக்ன்ற ஒரு நிலைமையை கொஞ்சம் குறைக்க முடியும். கணிசமாக எல்லாருக்குமே ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தால் ஃபெட்டிக் இருக்கும் தான். தட் யூ கேன் ஓவர் கம் ஆஃப்டர் என்ன, ஒரு போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து போதுமான அளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த ஃபெட்டிக்கு போயிடும். ஸோ அதனால் இமீடியட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு அன்றைய பொழுது முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு மறுபடியும் யூ கேன் ஒர்க் ஃபார் 8 hours. ஸோ அதனால் ஒரு 1 hourல நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வேலை செய்கிறது வந்து எம்ப்ளாயியோட ஹெல்த்து ஹசார்டாக மாறிடும். நிறைய அளவில் சிக்னஸ்க்கு வழிவகுக்கும். இது சிக்னஸ்ன்றது என்ன, அவங்களுக்கு சோக்கேடு வரும் என்ன சொன்னால் அது என்ன விதமான சோக்கேடு வரும், வயிறு பாதிக்குமா, இல்லாட்டி போனால் அவங்களோட பேக் போனை பாதிக்குமா, இல்லை நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நீ ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் நேச்சர் ஆஃப் த ஒர்க் இந்த இண்டஸ்ட்ரி அதை பொறுத்து தான் அவங்களோட சிக்னஸோட இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ அதனால எம்ப்ளாயிஸ் சிக்னஸ் வந்துடுதுன்னு வைங்க, அதே அளவுக்கு ட்ரெயினான 300 எம்ப்ளாயை கண்டுபிடிக்கிறதும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கடினமானதாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, இப்போ புதுசாக ஒரு ட்ரெயினி வருவார், அவரை ட்ரெயின் பண்ணி அவர் அந்த அளவுக்கு என்ன பிக்கப் பண்ண வச்சு எல்லா வேலையும் செய்து பண்ணும்போது இட் டேக்ஸ் சம் எக்ஸ்ட்ரா 2 to 3 months ஆகும்னா அது வந்து ஏற்புடையதாக இருக்காது மேனேஜ்மெண்ட்டுக்கு.
அது இல்லாமல் இந்த எம்ப்ளாயிக்கு சிக்னஸ் வந்தால் ஹவ் யூ வில் கம் அவுட் ஆஃப் இட், அது வேற நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் ஃபெட்டிக்ன்றது சோர்வு, வேலையின் பளுவினால் சோர்வு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எப்பொழுதுமே அது குறைபாடு உடையதா, அதாவது அதுக்குலேருந்து நம்ம வெளியில் வரக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும். ஹவு டு ரெடியூஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரியல் செட்டிங் அப்படின்னா அதை பற்றி மட்டுமே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் சோர்வை குறைச்சாலே நம்மளோட தொழிற்சாலையில் பெரிய அளவில் என்ன பண்ணோம், இம்ப்ரூவ்மெண்ட்டு. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணோம், உற்பத்தியை அதிக அளவு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி ஆக்கும். ஸோ இது நல்ல விதத்தில் பயன் தரும். என்ன சொன்னால் எம்ப்ளாயியோட ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் வீக் அப்படின்னு சொன்னால் 40 to 45 hours இன் அ வீக் அப்படின்றத ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாக அட்ஹரிங் டு த கோர் அப்படின்றத அந்த மேனேஜ்மெண்ட்டு தன்னுக்குள்ளே ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக ஃபெட்டிக் என்ற வார்த்தையை கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.